Welcome to Madras Math Kernel. Example 6.26. A player sitting on the top of a tower of height 20 meter observes the angle of depression of a ball lying on the ground as 60 degree. So, இனிமே பார்க்க போகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் angle of depression involve ஆகிற ப்ராப்ளம்ஸு. ஸோ நான் given data எடுத்துக்கிறேன். given angle of depression. Angle of depression is given as 60 degree. ஸோ அதுக்கு முன்னாடி சம் என்னன்னு என்னோட படிக்கலாம். A player sitting on the top of a tower. ஸோ ஒரு டவர் இருக்குது, அதோட டாப்பில் ஒரு பிளேயர் உட்காந்துருக்காரு. which is at a height of 20 meter observes the angle of depression of a ball. ஸோ ஒரு டவர் இல்லைன்னா ஒரு பில்டிங் which is a very high structure. ஸோ இந்த பில்டிங்கில் this is 20 meter height. This is a building. So இது மேலே a person is sitting. ஸோ இவர் கீழே ஒரு பால் இருக்கு which is on this ground. ஸோ இந்த பாலை வந்துட்டு மேலே இருந்து அப்சர்வ் பண்ணுறாரு. ஸோ திஸ் ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷன் இட் இஸ் given as 60 degree. So find the distance between the foot of the tower and the ball. ஸோ இதுதான் foot of the tower, இது ball. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஸோ நேமிங் பார்த்தீங்கன்னா பில்டிங்கை நான் ஏபின்னு கொடுத்துக்கிறேன் அண்ட் பாலோட பொசிஷன் சின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபுட் ஆஃப் த டவர் அண்ட் பால். ஏசி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ எம் ரைட்டிங் தி கிவன் டேட்டா. ஸோ கிவன் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்தாச்சு. ஏபி இட் இஸ் கிவன் as 20 மீட்டர். வேறு எதுவும் கொடுக்கல. டு ஃபைண்ட் ஏசி ஆர் சிஏ எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ஏபிசி கன்சிடர் பண்ணோம்னா இதில் ஏதாவது ஒரு ஆங்கிள் தெரியணும். பட் எந்த ஆங்கிளும் நம்மளுக்கு டைரெக்டாக தெரியாது. ஆனால் இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனை பார்த்தீங்கன்னா எப்பவுமே வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல்லேருந்து தான் ஆங்கிள் கொடுப்பாங்க டிப்ரெஷன்னா. ஸோ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இது ரெண்டு பேரலல் லைன்ஸ். இந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் ஒரு டிரான்ஸ்வர்சல்னு சொல்லுவாங்க. இதோட பேர் டிரான்ஸ்வர்சல், குறுக்கு கோடு மாதிரி. ஸோ இந்த டிரான்ஸ்வர்சல் இருந்துச்சுனாலே இந்த ரெண்டு ஆங்கிளும் சேமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு தியரம். ஸோ இது 60னா இதுவும் 60. therefore இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ எனக்கு என்ன வேணும், ஏசி கண்டுபிடிக்கணும், ஏபி தெரியும், இது தீட்டா. ஸோ திஸ் இஸ் ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். இதுதான் எனக்கு கனெக்ட் பண்ணணும். ஏபியும் ஏசியும் கனெக்ட் பண்ணணும். ஸோ ஏபி இஸ் ஆப்போசிட், ஏசி இஸ் அட்ஜசன்ட். அப்போ என்ன ரேஷியோ அதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா tan theta ஈக்குவல் டு opposite side by adjacent side. So tan 60 equal to opposite side ங்கிறது AB, adjacent side ங்கிறது AC. tan 60 is √3 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். AB height of the building 20 meter divided by AC. ஸோ அப்போ AC வேணும்னா 20 divided by √3. ஸோ இது டைரெக்டாக டிவைட் பண்ணால் 20 இங்கே போட்டு இங்கே 1.732 போட்டிங்கன்னா கொஞ்சம் டீடியஸ் ப்ராசஸாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக
மேலேயும் கீழேயும் √3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் பேர் ரேஷ்னலைசிங் தி டினாமினேட்டர். இங்கே எழுதுகிறேன், ரேஷ்னலைசிங் த டினாமினேட்டர்னு சொல்லுவாங்க. தட் இஸ் டினாமினேட்டரில் ரூட் நம்பர் வராமல் இருக்கிறது, ரூட் நம்பரை ரிமூவ் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த டாப்பில் இருக்க 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 20√3 divided by √3 into √3 is வெறும் 3. So this is 20 into √3 ஓட வேல்யூ கொஸ்டினில் 1.732 கொடுத்துருக்காங்க, divided by 3. So this is equal to 11.55 meters. So distance between the ball and building. Distance between building and the ball equal to 11.55 meters. So இதோட கூட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் வேணும்னா. Okay, thank you.